श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तप्रभवितुं न चेदेवं देवो न खलु जलस्पन्दितुमपि। अतस्त्वामाराध्यां हरिहरविरिञ्जादिविरविप्रणन्तुं स्तोतुं वा कथम् अकृतपुण्यभवति। सृष्टव्या सर्गरूपा जगदवनविधौ पालिनी या च रौद्री संहारे चापि यस्या जगदिदमखिलं क्रीडनं या वराख्या पश्यन्ती मध्यमातो तदनु भगवती वैखरी वर्णरूपा सा स्मदे वाचं प्रसन्ना विधिहरिगिरिशाराधितालङ्करोतु। ओम सर्वचैतन्यरूपां तामाद्यां देवीं च धीमहि बुद्धिं यानः प्रचोदयात्। தேவி பாகவதத்துல 2வது அத்தியாயம். தத்விதீயோऽध्यायः. श्रीसूत उवाच धन्योऽहम् अतिभाग्योऽहं पावितोऽहं महात्मभिः यत्पृष्टं सुमहत्पुण्यं पुराणं वेदविश्रुतं तदहं सम्प्रवक्ष्यामि सर्वश्रुत्यर्थसम्मतं रहस्यं सर्वशास्त्राणाम् आगमानां मनुत्तमम् नत्वा तत्पादपङ्कजं सुललितं मुक्तिप्रदं योगिनां ब्रह्माद्यैरपि सेवितं स्तुतिपरैर्ध्येयं मुनीन्द्रैः सदा वक्ष्याम्यद्य सविस्तरं बहुरसं श्रीमत्पुराणोत्तमं भक्त्या सर्वरसालयं भगवती नाम्ना प्रसिद्धं द्विजाः. ரொம்ப தன்யமானேன், மிகப்பெரிய பாக்கியசாலினா சூத்தர் சொல்றார். மகாத்மாக்களாகிய நீங்கள்னா இந்த மாதிரி எனக்கு சத்காரியம் பண்ணி எங்கிட்டேந்து இந்த புராணத்தை கேட்கணும்னு பெரியவாள்லாம் விருப்பப்படுறேள். அது என்னோட பாக்கியம். எத்தனையோ புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இந்த புராணத்தை நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா இது சாதாரணமான புராணம் இல்ல, வேதத்தினால அங்கீகரிக்கப்பட்டது. சர்வஸ்ருதிகள்னால சாரபூதமாக சொல்லப்படக்கூடிய விஷயம் இந்த தேவி பாகவதத்துல சொல்லப்படுறது. அதி ரகசியமான விஷயம். இதுக்கு உபமையே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம். எல்லா ஆகமங்களுக்கும் உயர்வான ஒரு சாஸ்திரம் இது அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு அம்பாளை ஸ்மரிக்கிறார். நத்வா தத்பத பங்கஜம். அம்பாளோட பாதம் தாமரை கொப்பாக இருக்கு. பங்கஜா அப்படின்னா பங்கம்னா சேரு. சேரிலிருந்து பிறக்கிறதுனால பங்கஜம்னு ஜானா பிறக்கிறதுன்னு அர்த்தம். அதனால பங்கஜம்னு சொன்னா சேற்றிலிருந்து பிறந்த தாமரை. அதனால அது மாதிரி இருக்கு அம்பாளோட பாதம். தத்பாத பங்கஜம் சுலலிதம் முக்தி பிரதம். ஒரு ரம்யமான ஒரு பாதம், அழகுடையது, மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. யோகினாம் அம்பாளோட சரணாரவிந்தன் தான் முக்தி. அதனால அந்த முக்தியே பத்தியம் அடைய வேண்டியது அதுதான். அடைய எல்லா ஜீவராசிகளும் அதை நோக்கிதான் தெரிஞ்சும் தெரியாமலும் ஓடின்னு இருக்கு. முக்திங்கிற அந்த கதியை நோக்கிதான் வாழ்க்கை போயின்னு இருக்கு. தெரிஞ்சின்றவா தெரிஞ்சிட்டு முமுட்சுன்னு சொல்றோம். தெரியாதவனும் அதுதான் நோக்கி போறான். ஏன்னா நதி மலையிலிருந்து கிளம்பி சமுத்திரத்தை நோக்கி தானே வருது. எல்லா நதிகளும் சமுத்திரத்தை நோக்கி ஓடுறது. சமுத்திரமேவாபிமுகாத் திரவந்தி
அப்படின்னு கீதாச்சாரியன் மகாபாரதத்துல சொல்றார். எல்லாம் சமுத்திரத்தை பார்த்துதான் ஓடுறது அத்தனை நதிகள். அப்படி மோட்சங்கிற அந்த மகா சமுத்திரம் இருக்கே, அதை நோக்கிதான் ஜீவராசிகள் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அந்தந்த ஸ்டேஜ் வரும்பொழுது அது மோட்சத்தை அடையாது. அத்தனை ஜீவராசியும் அதை நோக்கி ஓடுறது. அதனால நான் தான் உயர்ந்தவனோ, நான் தான் தாழ்ந்தவனோ, நான் தான் அதிகாரி, நான் அதிகாரி இல்லை அப்படிங்கிற புத்தியே இருக்கக்கூடாது. ஏன்னா எத்தனை ஜென்மாக்களுக்கு அப்புறம் இந்த ஒரு தன்மை நமக்கு வந்து அடைஞ்சிருக்கு, பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு புத்தி இருக்கணும். மற்றவாளும் அந்த இடத்துக்கு வந்து சேரதான் போறா அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கணும். அதனால மோட்சத்தை கொடுக்கக்கூடியது அம்பாளோட சரணாரவிந்தம். அதை நோக்கிதான் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. முக்தி பிரதம் யோகினாம் பிரம்மாத்யைரபி சேவிதம். பிரம்மா விஷ்ணு மகேஸ்வராதிகள்லாம் சேவிக்கக்கூடிய அந்த பாதம் அப்பேற்பட்டது. நீங்க சொல்றார் பிரம்மாத்யைரபி சேவிதம் ஸ்துதிபரைர் தியேயம். வேதாந்த வேத்தியமாக இருக்கக்கூடிய அம்பாளோட பாதமானது இந்த வேத மார்க்கத்தை அனுசரிக்கிறவா எல்லாராலையும் தியானம் பண்ணக்கூடியது அம்பாளோட பாதம். ஸ்துதிபரைஹி தியேயம். வேதம் யார வந்து வேண்டின் இருக்கோ அந்த பாதம். ஸ்ருதி சீமந்த சிந்தூரீகிருத பாதாப்ஜதூலிகான்னு சொல்லியிருக்கு. அம்பாளோட பாதம் கால்ல வந்து பாதத்துல தூளி இருக்கான், தூசி, அதெல்லாம் செக்கசவேன்னு இருக்கான். ஏண்டா செக்கசவேன்னு இருக்குன்னா, ஸ்ருதிங்கிற வேதமானது அம்பாளோட பாதத்துல நமஸ்காரம் பண்ணி பண்ணி ஸ்ருதி சீமந்தம். ஸ்ருதியோடைய சீமந்தம்னா வேதாந்தம்னு அர்த்தம். ஸ்ருதினா வேதம். வேதத்துணியுடைய சிரசாக இருக்கிறது வேதாந்தம். அந்த வேதாந்தம் எதை போய் சேர்க்கறதுன்னா அம்பாள் சரணம்னு சொல்லக்கூடிய மோட்சத்துல போய் எல்லாரையும் சேர்க்கறது. அப்போ அந்த ஸ்ருதி சிரஸ் வந்து அம்பாளுடைய காலை தானே போய் நமஸ்காரம் பண்றது. அப்போ அந்த சிரஸ்ல அந்த வகுட்டுல இருக்கக்கூடிய சிந்தூரம் இருக்க, அது அம்பாள் பாதத்துல இருக்க தூசியை வந்து செவப்பாக்கிட்டான். லலிதா நாம் ஸ்தோத்திரம். ஸ்ருதி சீமந்த சிந்தூரீகிருத பாதாப்ஜ தூலிகா. பாத பத்மத்துல இருக்கக்கூடிய தூளிய வந்து சேப்பாக்கிடுத்து ஸ்ருதி வந்து நமஸ்காரம் பண்ணி அப்படின்னு அப்பேற்பட்ட ஒரு அம்பாள நமஸ்காரம் பண்றேன்னு சொல்றார் சூதர். முனீந்திரைஹி சதா. முனீந்திரர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியது. இப்போ இங்க நான் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறேங்கிறதையும் சொல்றார். வக்ஷாமி அத்திய சவிஸ்தரம். இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாம் விஸ்தாரமாக அதை சொல்றேன். பகுரசம் ஸ்ரீமத் புராணோத்தமம். பலவிதமான ரசங்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய இந்த உத்தமமான புராணம் நான் உங்களுக்கு சொல்றேன். பக்தியா சர்வ ரசாலயம் பகவதி நாம்னா பிரசித்தம். பக்தியோட நான் இதை சொல்றேன். எல்லா ரசங்களும் ஒரு இடத்துல இருக்குன்னா சர்வரச ஆலயம். எங்க எல்லா ரசங்களும் போய் சரணம் அடைகிறதோ அப்படிப்பட்ட இந்த பகவதி நாம்னா பிரசித்தம் புராணம். பகவதி புராணம், பாகவத புராணம் என்று பிரசித்தமான இந்த புராணத்தை உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். திஜாஹா, ஹே துஜன்மானாக, 2 ஜென்மா அடைந்தவர்களே கேட்டுக்கோங்க அப்படின்னு. தாயார் வயிற்றிலிருந்து ஒரு ஜென்மா, வேதத்திற்காகவும் ஞானத்திற்காகவும் இன்னொரு ஜென்மா. அப்படி இருக்கிறவர்களுக்கு திஜாகான் பேர். யா வித்யேத்யபிதீயதே ஸ்ருதிபதே சக்தி சதா அத்யாபரா சர்வஜா பவபந்த சித்தி நிபுணா சர்வாஷயே சம்ஸ்திதா துர்ஞேயா சுதுராத்மபிஷ்ச முனிபிர்த்யானாஸ்பதம் பிராபிதா பிரத்யக்ஷா பவதீஹ சா பகவதி சித்திப்பிரதா ஸ்யாத் சதா. அம்பாளை பத்தி இன்னொரு ஸ்தோத்திரம் என்றார். யா வித்யா இது அபிதீயதே ஸ்ருதிபதே சக்தி. வேத கிரந்தங்கள், வேத அனுசரிச்சிருக்கக்கூடிய
கிரந்தங்கள்ல வித்யை வித்யை என்று சொல்லப்படக்கூடியவள் இந்த பராசக்தி. பிரம்ம வித்யையே அம்பாள் தான். வித்யாங்கிற பதம் அம்பாளுக்கு தான் பொருளும். ஸ்ரீ வித்யா, பிரம்ம வித்யா. வித்யாங்கிறதே ஒரு ஸ்ரீலிங்க சப்தம் தானே. பிரம்ம வித்யாம்பிகா அப்படின்னு ஸ்வேதாரண்யத்துல நினைக்கிறேன். அந்த அம்பாளுக்கு பெயர் திருவெண்காடு பிரம்ம வித்யாம்பிகா. அப்படி அம்பாளுக்கே வித்யான்னு பெயர்னு சொல்றது இங்க. யா வித்யா இது அபிதீயது. வித்யை என்று சொல்லப்படக்கூடியதாகியவள் சக்தி. அதுதான் பராசக்தி. எல்லா விதத்தையும் இயக்கக்கூடிய சக்தி. இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி ஸ்வரூபிணின்னு சக்தி ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கார். ஆத்யமாக, ஆத்யா பரா, அம்பாளுக்கு பராபட்டாரிகா, பராதேவின்னு பராசக்தி. இந்த இடத்துல ஆத்யா பராசக்தி, அததான் இப்படி பிரிச்சு சொல்றார். சக்தி சதா ஆத்யா பரா. பராசக்தின்னு சொல்றோமோ இல்லையோ, பராசக்தினா எல்லா சக்திகளுக்கும் அப்பால் இருக்கக்கூடிய ஆதிசக்தி, மூல பிரகிருதி. அம்பாள் மூல பிரகிருதி சக்தி. வெறும் இங்க இருக்கிற எனர்ஜி கிடையாது. அதுவும் அம்பாளுடைய சக்திக்கு அந்தர்கதம் தான்னாலும், சக்தினா வெறும்னா இந்த எனர்ஜி, சன்லைட்டு, நியூக்ளியர் எனர்ஜி, அந்த சக்தியை சொல்லல. இந்த சிருஷ்டி மொத்தத்தையும் இயக்குகின்ற சக்தி இருக்கே, மாயாசக்தி, இச்சாசக்தி, இத மாதிரி பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய சக்தி அம்பாள். அது பராசக்தின்னு பேர். பரபிரம்மத்திற்கு ஒரு சக்தி சேரும் பொழுதுதான் ஜெகத் சிருஷ்டி ஏற்படும். பரபிரம்மமானது சுத்த சைதன்ய ரூபமாக பிரகாசத்தை கொடுக்கக்கூடியதாக மட்டும் இருக்கு. அந்த பிரகாசம் இப்படி ஜெகத் ரூபமாக ஆவிர்வவிக்கணும் அந்த ஈஸ்வரன்னா அதுக்கு ஒரு சக்தி தேவை. அதுதான் பராசக்தின்னு சொல்றது. அதுதானே சிவசக்தியா யுக்தோ எதி பவதி நேத்திக்கு பார்த்துவேன். அந்த சக்தி தான் அம்பாள். மாயாசக்தி, மகாமாயின்னு சொல்றது அம்பாள். சதா ஆத்யா பராசக்தி, சர்வஜா பவபந்த சித்தி நிபுணா. பராசக்தியா இருக்காளே, அதை பார்த்து நம்ம பயப்படணுமா? சொல்றார் சர்வஜா. எல்லா விதமான விஷயங்களும் அம்பாளுக்கு தெரியும். எங்கெங்கெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கோ அது அம்பாளுடைய ஞானமாகவே நடக்கிறது. இங்க இப்படி தப்பு நடக்கிறதே, இங்க இந்த மாதிரி கொலை நடக்கிறதே, இங்க நல்லது நடக்கிறதேன்னா எல்லாம் அம்பாளுடைய ஞானத்துக்கு உட்பட்டு நடக்கிறது. லீலா பிரபஞ்சம். அதனால சர்வஜைன்னு பேர் அம்பாள். ரெண்டு அர்த்தம் உண்டு. சர்வஜன்னு சொல்லும் பொழுது சர்வ வேத்திருத்துவம், இப்ப நம்ம சொன்னமே எல்லாவற்றையும் அறிகின்ற தன்மை. இன்னொன்னு எல்லா சர்வச்ச அசௌ ஞஸ்சன்னு பிரிக்கிறது உண்டு இந்த பதத்தை சமஸ்கிருதத்துல. எல்லாமாகவும் இருந்து கொண்டு சைதன்யமா ஸ்வரூபமாகவும் இருந்து கொண்டிருக்கிறதுனால அம்பாளுக்கு சர்வஜான்னு ஒரு பெயர். அப்பேற்பட்ட அம்பாள் சக்திமான், சக்திமதியா இருக்கா, சக்தி ஸ்வரூபமாவே இருக்கா, எல்லாத்தையும் அறிகிறாளே. அதனால நமக்கு நன்மை என்ன அப்படின்னா, பவபந்த சித்தி நிபுணா. இந்த உலகப்பற்று இருக்கே உனக்கு, சம்சார துக்கம் இருக்கே, அத அறுக்கக்கூடிய ஒரு சக்தி அம்பாளுக்கு இருக்கு. பவபந்தம், பவம்னா சம்சாரம், பந்தம்னா நமக்கே தெரியும். சம்சாரத்துல கட்டுண்டு கடக்க இல்லையோ, அத சேதனம் பண்ணக்கூடியவள், அறுக்கக்கூடியவள்னு அர்த்தம் அம்பாள். பவபந்த சித்தி நிபுணா. வெறும்னு அறுத்து சன்னியாசியாக்கல, தன்கிட்ட ஒரு பக்தியை ஏற்படுத்துறா அம்பாள். அதனால அம்பாளை பந்த சித்தி நிபுணையா அம்பாள். நிபுணன்னா அதுலதான் அவளுக்கு இருக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கு. ஏன்னா எப்படி ஒரு சாதாரண ஒரு மனுஷனை கூட அம்பாள் பவபந்தத்திலிருந்து நீக்கிறான். மூக்க பஞ்சாசத்துல ஒரு சாதாரண மூகன் அம்பாளோட அனுகிரகத்துல பெரிய பண்டிதன் ஆகலையா, காளிதாசன் ஆகலையா?
அதனால அம்பாளினுடைய அனுகிரகம் சர்வசாமானியவனையும் பந்தத்திலிருந்து நீக்கிறது, எடுத்துன்னு வந்துடுறது. சர்வாசயே ஸ்திதா துர்ஞேயா சுதுராத்மவிஷ்ச. ஆனா அதுக்காக அம்பாளை சாமான்யமா எடுத்துன்றாதேன்றார். துராத்மாக்களால அம்பாளை தெரிஞ்சுக்க முடியாது. அவளுடைய ஆத்மாவாகவும் அம்பாள் தான் இருக்கா. ஆனா புத்தி பேதலிச்சு நிற்கிறதுனால துராத்மாக்கள் அம்பாளை தெரிஞ்சுக்க முடியாது. இந்த சுக ஆத்மாக்கா இருக்கும், சுத்தமான ஆத்மாவா இருக்கும். அப்போ அந்த கரணத்துல சுத்தி இருந்துன்னா அம்பாள் வந்து குடியிருக்கா. கோவில் சுத்தமா இருந்தாதானே அம்பாள் இருக்க போறாங்க இல்லையா? அம்பாள் வந்து இருக்கணும்னா அதுக்கான ஒரு சுத்தம் இருக்கணும் அந்த புத்தியில. அங்கதான் கொலு விட்டு இருப்பாரு வழிய மற்ற இடத்துல அம்பாளுடைய சாநித்தியம் இருக்குமான்னா இருக்காது. ஒழிய அம்பாள் இருக்கான்னாலும் அம்பாளுடைய சந்நிதி அங்க பிரகாசப்படாது. எல்லா அம்பாள் தான், ஆனா எங்க சந்நிதி பிரகாசமா தெரியறது அம்பாளோட விபூதின்னு பேர். அது எத்யத் விபூதிமத் சத்வம் சீமத் ஊர்ஜிதமேவா தத்ததேவாவகச்சத்துவம். எங்கெங்கெல்லாம் பிரகாசத்தன்மை உயர்வான தன்மை தெரியறதோ அங்கெல்லாம் நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கோ. அப்போ துராத்மாக்கள் கிட்ட அம்பாள் பிரகாசிக்க மாட்டான். துராத்மாவாகவும் அம்பாள் இருந்தா கூட அம்பாளுக்கு அந்த அந்த இடம் வந்து சரிப்பட்டு வராது பிரகாசத்தை காமிக்க. ஆனா மூடனா இருக்கலாம், மக்கா இருக்கலாம், அவளுக்கு அருள் புரிவோம். ஆனா துராத்மாவா இருந்தா அந்த இடத்துல துர்ஜேயத்துவம் வந்துடும், அம்பாளை தெரிஞ்சிக்க முடியாது. ஆனா முனிபிகி தியான ஆஸ்பதம் பிராபிதா. முனிவர்களுக்கு தியானம் பண்றதுக்கு அம்பாளுடைய சொரூபமே தியேயம். அதோட ஒரு துரிதமான ஒரு சொரூபம் கிடையாது. பிரத்யக்ஷா பவதி ஹசா பகவதி சித்தி பிரதா சியாத் ததா. அப்பேற்பட்ட பகவதி இந்த என்னுடைய இந்த முயற்சிக்கு சித்தி கொடுப்பா. அப்பேற்பட்ட அம்பாள் எல்லா சித்திகளையும் கொடுக்கக்கூடியவள்னு இங்க சூத்தர் பிரார்த்தனை பண்றார். சிருஷ்டுவாகிலம் ஜெகதிதம் சதசத்ஸ்வரூபம் சக்தியாஸ்வயா திரிகுணயா பரிபாதி விஸ்வம் சம்ஹிருத்ய கல்பசமயே ரமதே ததைகாதாம் சர்வ விஸ்வஜனனி மனசா ஸ்மராமி. இன்னொரு ஸ்தோத்திரம், அந்த விஸ்வஜனனிய மனசா ஸ்மராமி. உலகத்தையே தங்கிட்டேந்து தோற்றுவிக்கிறவன் அப்பேற்பட்ட அம்பாளை நான் மனசனால ஸ்மரிக்கிறேன். தோற்றுவிக்கிறவள்னா உலகமா ஆகிறவள்னா. நானா ரூபங்கள் இங்க இருக்கே, ஜெகத்திற்கே அது இந்த ரூபம் இல்லாம அம்பாள் கிட்ட அவ்யாகிருதமா இருக்கு. நேற்றுக்கே சொன்னேன், சிருஷ்டி காலத்துல அவ்யாகிருத ஸ்வரூபம் அப்படின்னு பீஜபூதமாக மாயை அம்பாளாக அப்படியே இருக்கு. அங்க அம்பாளுக்கு அபர்ணான்னு பெயர். இலை இல்லாத கொடியாக பிரளயத்துல அம்பாள் இருக்கா. பரமேஸ்வரன் ஆகிய ஸ்தானுங்கிற அந்த மரக்கட்டையை சுத்திண்டு அம்பாள் இருக்கா. அதிலிருந்து அப்புறம் அந்த இலை இல்லாத லதாவானவள் கொடி அப்படியே இலைகளாகவும் புஷ்பங்களாகவும் பழங்களாகவும் அப்படியே பிரகாசிச்சு வனமாக மாறுறதுதான் சிருஷ்டின்னு சொல்றோம். கதம்ப வனமாக நீப வனத்தை எப்படி மீனாட்சி அங்க ஆட்சி புரியறாளோ அது மாதிரி இந்த உலக ஸ்வரூபமாகவே அம்பாள் ஆறா. இப்ப எங்கேருந்து தோன்றது? அந்த ஜெகத் முழுக்க அம்பாள்கிட்டேருந்து தானே தோன்றது. அதனால விஸ்வஜனனி, உலகத்தை எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணக்கூடிய அம்பாளுக்கு தாயாரா இருக்கிறவளை நான் மனசா ஸ்மரிக்கிறேன். என்ன பண்றாளாம் அந்த அம்பாள்? முதல் ஒன்ற ஸ்லோகத்துல அதை சொல்றார். சிருஷ்டுவா அகிலம் ஜெகதிதம். அகிலம்னா ஒண்ணு விடாமன்னு அர்த்தம். ஒரு விஷயம் விடாம அத்தனையும் அம்பாளாலதான் சிருஷ்டி. ஒண்ணு விடாமனா பொருள்கள் மட்டும் இல்ல, இங்க நம்மள வியாபிக்கிற இந்த ஆகாசம் இருக்கே, ஸ்பேஸ், அதுவும் அம்பாளோட சிருஷ்டி தான். காலம் இருக்கே, நேரம், அதுவும் அம்பாளோட சிருஷ்டி தான்.
நம்ம புத்தியில இருக்கக்கூடிய கோபதாபங்கள் இருக்க, அதுவும் அம்பாளோட சிருஷ்டி தான். இப்படி அத்தனையும் அகிலத்தையும் சிருஷ்டி பண்ணி இருக்கு இல்லைங்கிறது ரெண்டுத்தையும் சிருஷ்டி பண்றா அம்பாள். சதசத் ஸ்வரூபம். இருக்குன்னு சொல்றோம். முயல் இருக்கு, குதிரை இருக்கு, மாடு இருக்கு. முயல் கொம்பு இருக்கான்னா இல்ல, அதையும் சிருஷ்டி பண்றாளாம். ஏன்னா அந்த பாவம் உன் புத்தியில இருக்கே, முயல் கொம்புன்னு, அதையும் அம்பாள் சிருஷ்டி பண்றா. இருக்கின்ற பொருள்களையும் சிருஷ்டி பண்றா. சக்தியா ஸ்வயா. எதனால சிருஷ்டி பண்றான்னா தன்னுடைய சக்தி. திரிகுணாத்மிகா பிரகிருதின்னு சொல்லக்கூடிய சக்தி இருக்கே, அம்பாளுடைய சத்வரஜஸ் தமோ குணம்னு அந்த 3 விஷயங்கள், அதுதான் இந்த உலக சிருஷ்டியை பண்ணுது. சுத்த சைத்தன்யமாக சாந்த சுரூபமா இருக்கக்கூடிய பரமாத்மாவானது இந்த சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம்ன்ற 3 குணஸ்வரூபமா இருக்கக்கூடிய பிரகிருதி சக்தினால உலகமாக மாறுது. சக்தியாஸ்வயா திரிகுணையா பரிபாதி விஸ்வம். இந்த உலகத்தையே ரட்சிச்சுட்டு இருக்கா அம்பாள் இந்த குணங்களாக வியாபிச்சு. அப்புறம் என்ன பண்றாளாம், சம்ஹிருத்திய கல்ப சமயே ரமதே ததைகா. இது அத்தனையும் கல்பம் முடியும் பொழுது, இந்த பிரளயம் ஏற்படும் பொழுது இது அத்தனையும் தனக்குள்ள வாங்கிக்கிறாளாம். எப்படி நம்ம எல்லாம் தூக்கத்துல நம்ம பாக்குற உலகத்தெல்லாம் நமக்குள்ள வாங்கிக்கிறோமோ, மாதிரி பிரளய காலத்துல இது அத்தனையும் தனக்குள்ள வாங்கிட்டு ஏகா மட்டுமாக இருந்துட்டா பரபிரம்மமாக. அப்பேற்பட்ட ஸ்வரூபம், இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் அந்த அம்பாளுடைய ஒரு ஏகஸ்வரூபமா ஆயிடும். அதனால்தான் சிருஷ்டிங்கிறது எவல்யூஷன்லாம் நம்ம ஒத்துக்கிறது கிடையாது. எப்படி தூக்கத்துல நம்ம முழிச்சு உலகத்தை பார்த்துட்டு திருப்பி தூக்கத்துக்கு போயிடுறோமோ, அப்படிதான் பகவான் அம்பாள் பண்ணக்கூடிய சிருஷ்டி. உள்ள இழுத்துட்டு வெளியில விடுறா, உள்ள இழுத்துட்டு. பகவதியினுடைய சிருஷ்டி அப்படி. பகவான்றது நம்மள ஸ்திரீ புருஷன் ஒரே வஸ்து தான் இருக்கு. அது நாமரூபம் கிடையாது, பெயர் கிடையாது, ரூபம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை நீ பகவான்னு சொன்னா என்ன, பகவதின்னு சொன்னா என்ன, ரெண்டும் ஒரே பொருள் தான். இங்க தேவி பாகவதத்துல அது அம்பாளாக அந்த பரஸ்தத்துவத்தை அப்படி பார்க்கிறோம். பிரம்மா சிருஜத்யகிலமேததிதி பிரசித்தம் பௌராணிகைश्च கதிதம் கலு வேதவித்பிஹி விஷ்ணோஸ்து நாபிகமலே கில தஸ்ய ஜன்ம தைருக்தமேவ ஸ்ருஜதே நஹி சஸ்வதந்திரஹ விஷ்ணுஸ்து சேஷசயனே ஸ்வபிதீதி காலே தன்னாபி பத்மமுகுலே கலு தஸ்ய ஜன்ம ஆதாரதாம் கில ஜகதோத்ர சகஸ்ரமௌலிः சம்போர்ஜதாம் ச பகவான் ஹி கதம் முராரிஹி ஏகார்ணவஸ்ய சலிலம் ரசரூபமேவ பாத்திரம் வினா நஹி ரசஸ்திதிரஸ்தி கஷ்டித் யா சர்வபூத விஷயே கில சக்தி ரூபா தம் சர்வபூத ஜனனீம் சரணம் கதோஸ்மி. பிரம்மா சிருஜத் யகிலமேததிதி பிரசித்தம் பௌராணிகைश्च கதிதம் கலு வேதவித்தி. பிரம்மா இது முழுசியும் சிருஷ்டி பண்றா அப்படித்தானே சொல்லப்படுறது. பிரம்மா சிருஜதி அகிலம். பிரம்மன் தான் சிருஷ்டி பண்றான், பிரம்மன் தான் சிருஷ்டி பண்றான். பிரம்மாவனுடைய சிருஷ்டின்னு சொல்றமே, அப்படித்தானே பிரசித்தமா இருக்கு, புராணங்கள் சொல்றது, வேதவாதிகள்லாம் சொல்றா. அந்த பிரம்மா எங்கேருந்து உற்பத்தி ஆனார்னா விஷ்ணோஸ்து நாபிகமலே இலதஸ்ய ஜன்ம. மகாவிஷ்ணுவனுடைய நாபியிலிருந்து பிறந்தார் அந்த பிரம்மா அப்படின்னு சொல்லப்படுறது. தைர் உக்தமேவ சிருஜதே நஹி சஸ்வதந்திரஹா. அப்படி இருக்கும் பொழுது பிரம்மா சிருஷ்டி பண்ணார்னு சொல்ல முடியுமோ? விஷ்ணுதான் பிரம்மாவே சிருஷ்டி பண்ணியிருக்கார் தன் நாபியிலிருந்து. அப்போ பிரம்மா சிருஷ்டி பண்ணான்னு சொன்னாலும் அது விஷ்ணு சிருஷ்டியாச்சே அப்படிங்கிறார். ஆனா அடுத்ததா சொல்றார் விஷ்ணுஸ்து சேஷசயனே ஸ்வபிதி. விஷ்ணு என்ன பண்றார், சேஷசயனத்துல ஆதிசேஷன் மேல சயனம் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கார். ஸ்வபதீதி காலே.
நாபிபத்ம முகுலே கலு தஸ்ய ஜன்ம. தூங்கின்னு இருக்கிற விஷ்ணு, யோக நித்திரையில இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவனுடைய நாபிலேருந்து இவர் தோன்றிருக்கார். ஆனா மகாவிஷ்ணுவ ஒருத்தர் தாங்கின்னு இருக்கே, ஆதாரதாம் கில கதோ அத்திர சகசிர மௌலிகி. 1000 தலையுடைய ஆதிசேஷன் தாங்கின்னு இருக்கார். அப்ப இவர் பண்றாரா சிருஷ்டின்னா? ஏகார்ணவஸ்ய சலிலம் ரசரூபமேவ பாத்திரம் வினா நஹி ரசஸ்திதி அஸ்தி கஷ்டிதே. அவரே சமுத்திரத்துல தானே, பார்க்கடல்லனா சயனம் பண்றார். அப்ப பார்க்கடல் அப்படிங்கிற அந்த பாத்திரத்துல அவர் இருக்கார். ஏறதோ தானே அதை தாங்கிறது. அப்ப மகாவிஷ்ணு சிருஷ்டி பண்ணாருன்னா அவர் படுத்துட்டு இருக்கிற இடம், அந்த சமுத்திரம், பார்க்கடல், அந்த சேஷன், இதெல்லாத்தையும் யாரு சிருஷ்டி பண்ணா? அதை யாரோ பண்ணிருக்கணும். அப்ப ஜெகத் சிருஷ்டி பிரம்மா பண்ணான்றேள். ஆனா பிரம்மா பண்ணா மாதிரி தெரியலையே, பிரம்மாவையே விஷ்ணு தானே சிருஷ்டிக்கிறார். சரி, அப்ப விஷ்ணுதான் சிருஷ்டிகர்த்தாவான்னா அவருமே ஏதோ ஒரு பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கார். அப்ப அவர் படுத்துட்டு இருக்கிற பார்க்கடலை யார் சிருஷ்டி பண்ணா? யா சர்வபூத விஷயே கில சக்தி ரூபா தாம் சர்வபூத ஜனனீம் சரணம் கதோஸ்மி. அத்தனையும் சிருஷ்டி பண்றது அந்த சக்தி, மாயா சக்தி, இச்சாசக்தி, பிரியாசக்தி, ஞானசக்தி ஸ்வரூபமாக சத்வரஜஸ்தமோ ரூபமா இருக்கக்கூடிய பிரகிருதி சக்தி இருக்கே, அந்த சக்தி தான் சிருஷ்டிய பண்றது. அதனால அந்த சக்தியான அம்பாள் சர்வபூத ஜனனி. அவதான் விஷ்ணுவையே சிருஷ்டி பண்ணிருக்கா, பிரம்மாவை சிருஷ்டி பண்ணிருக்கா. அத்தனையும் சிருஷ்டி பண்றது அந்த சக்தி தான். யோக நித்ரா மீலிதாட்சம் விஷ்ணும் திருஷ்டுவாம்புஜே ஸ்திதः அஜஸ்துஷ்டாவயாம் தேவீம் தாமகம் சரணம் பிரஜே. தாம் தியாத்வா சகுணாம் மாயாம் முக்திதாம் நிர்குணாம் ததா பக்ஷே புராணமகிலம் ஸ்ருண்வந்து முனயஸ்துயா. புராணமுத்தமம் புண்ணியம் ஸ்ரீமதே பாகவதாபிதம். அஷ்டாதசசகஸ்ராணி ஸ்லோகாஸ்தத்ர து சம்ஸ்கிருதாக. அப்படி யோக நித்ரால தூங்கின்னு இருக்கக்கூடிய யோக நித்ரா மீலிதாட்சம் விஷ்ணு, யோக நித்ரையில கண்ண மூடின்னு இருக்கிற அந்த விஷ்ணுவை தியானிச்சு அந்த விஷ்ணுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய இந்த தேவியானவளை தாமகம் சரணம் பிரஜே தேவியும் அம்பாள் சரணம் அடைஞ்சுண்டு தாம் தியாத்வா சகுணாம் மாயாம், அந்த அம்பாள் சகுண ரூபமாக இருக்கக்கூடிய மாயா ஸ்வரூபினியான அம்பாளை, மோட்சதாத்திரியான அம்பாளை, நிர்குண ரூபமான இருக்கக்கூடிய அம்பாளை தியானம் பண்ணிட்டு இந்த புராணத்தை நான் சொல்றேன். உத்தமமான புராணம் பாகவதம்னு சொல்லப்படுறது. இதுல 18,000 ஸ்லோகங்கள் இதுல இருக்கு. அதுல என்னென்ன ஸ்கந்தங்கள்லாம் இருக்குன்னு இப்ப சொல்றாரு. ஸ்கந்தாத்வாதச ஜைவாத்திர கிருஷ்ணேன விஹிதா சுபாஹ 300 பூர்ணமத்தியாயः அத்தியாயாः 18 யுதா ஸ்மிருதாः 20 பிரதமோ தத்ர த்விதீயே 12 து 30 திருதீயே து சதுர்த்தே 25 35 ததாத்தியாயாः பஞ்சமே பரிகீர்த்திதாः 31 तथा षष्ठे 40 च सप्तमे अष्टमे तत्त्वसङ्ख्याश्च 50 नवमे तथा 13 तु सम्प्रोक्ता दशमे मुनिना किल तथा चैकादश स्कन्धे 14 अध्यायाः 12 मुनिसत्तमाः एवं संख्या समाख्याता पुराणे अस्मिन् महात्मना अष्टादशसहस्रीया संख्या च परिकीर्तिता सर्गश्च प्रतिसर्गश्च वंशो मन्वन्तराणि च वंशातु चरितं चैव पुराणं पञ्चलक्षणम्. 18,000 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடியது இந்த தேவி பாகவதம். இதுல 12 ஸ்கந்தங்கள் இருக்கு, 12 ஸ்கந்தாக. இது வியாசரால மங்களகரமாக ஏற்படுத்தப்பட்ட இந்த பாகவதத்துல 300 பூர்ணாத்தியாயங்கள், 18 ஸ்கந்தங்களுக்குள்ள இதுல இருக்கு.
முதல் ஸ்கந்தத்துல 21 அத்தியாயம், ரெண்டாவதுல 12, மூன்றாவதுல 30, நாலாவதுல 25, அஞ்சாவது ஸ்கந்தத்துல 35, அதே மாதிரி ஆறாவது ஸ்கந்தத்துல 31 அத்தியாயங்கள், ஏழாவது ஸ்கந்தத்துல 40 அத்தியாயங்கள், அப்புறம் எட்டாவது ஸ்கந்தத்துல 50, 50, அப்புறம் 10ல 13, 11வதுல 41, சதுர்விம்சதி 40, விம்சதி 24 அத்தியாயங்கள் ஏகாதச ஸ்கந்தத்துல, 40 அத்தியாயங்கள் 12வது ஸ்கந்தத்துல இருக்கு. இப்படி மொத்தமா ஒரு 300 அத்தியாயங்கள் இருக்குன்னு ஏவம் சங்கியா சமாக்கியாதா புராணே அஸ்மின் மகாத்மனா, இந்த புராணத்துல இப்படி வைக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கக்கூட 18,000 ஸ்லோகங்களோடு ஏற்பட்ட ஒரு அற்புதமான கிரந்தம் இந்த தேவி பாகவதம்னு இதனுடைய அமைப்பை சொல்றார். இதுல எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா, சர்க்கஸ்ச பிரதிசர்க்கஸ்ச வம்சா மன்வந்தராணி, வம்சானுச்சரிதம் ஜெய்வ புராணம் பஞ்சலக்ஷணம். சர்க்கம்னா சிருஷ்டி, பிரதிசர்க்கம்னா பிரளயம். அப்புறம் சிருஷ்டி பிரளயம் எப்படி ஏற்பட்டது, இதுல என்னென்ன வம்சங்கள் வந்திருக்கு, அப்புறம் என்னென்ன மன்வந்தரங்கள் இங்க ஏற்பட்டிருக்கு சிருஷ்டி கிரமத்துல, அப்புறம் வம்சானுச்சரித்தம் ஒவ்வொரு வம்சங்களினுடைய விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடியதுக்கு 5 லட்சணங்கள் கொண்டது புராணங்கள் அப்படின்னு புராண லட்சணத்தை சொல்றார். நிர்குணா யாசதா நித்யா வியாபிகா விகிருதா சிவா யோககம்யா அகிலாதாரா துரியா யாஜ சம்ஸ்திதா. சரி, இப்ப இந்த சிருஷ்டியா பண்ணிட்டா அம்பாள் இந்த சிருஷ்டியாவே இருந்துட்டு இருக்காளா? ஆமா, சதா நித்யா வியாபிகா. யாரு இது எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறது? சிவா, சிவை, அம்பாளானவள் இது எல்லாத்தையும் வியாபிச்சுட்டு இருக்கா திருஷ்டி முழுக்க. ஆனா ஸ்வயம் எப்படி இருக்கான்னா நிர்குணா, தனக்கு ஒரு குணம் இல்லாமல் இருந்து கொண்டு இதை வியாபிக்கிறான். எப்படி அடையப்படக்கூடியவள் அம்பாள்னா யோக கம்யா, கர்மயோகங்கள்னாலும் ஞான யோகத்தினாலையும் அடையப்பட வேண்டியவள் அம்பாள். ஏன்னா அகிலத்துக்கு ஆதாரமாக இருந்துட்டு துரியையா இருக்கா. 4வதாக இதுக்கு அப்பால் பட்டு இருக்கா. ஜாகிரத் சுஷுப்தி சொப்னம்னு 3 அவஸ்தை நமக்கு இருக்கு. அதை தாண்டிய 4வது அவஸ்தை அம்பாள். சத்வரஜஸ் தமஸ்ன்னு 3 குணங்கள் இருக்கு. அதை தாண்டிய 4வது விஷயம் அம்பாள். அதனால சதுரியம்னு சொல்றது, அதுதான் துரியம்னு. இது 4வதாக இருக்கிறது அப்படின்னு. எல்லா இடத்துலயும் 3 இருக்கு, எல்லாம் 3 தான். அந்த 3 தாண்டிய 4 அம்பாள். 3 குணங்கள், 3 லோகங்கள் இல்லையா, 3 அவஸ்தைகள் இப்படிலாம் இருக்கிறத தாண்டி அம்பாள் தான் இருக்கா. தஸ்யாஸ்து சாத்விகி சக்தி ராஜசி தாமசி ததா மகாலட்சுமி சரஸ்வதி மகாகாளீதி தாஸ்திரியः தாசாம் திஸ்ருணாம் சக்தீனாம் தேவாங்கீகார லக்ஷணः சிருஷ்டியர்த்தம் ச சமாக்கியாதः சர்க்கசாஸ்திர விசாரதைः ஹரித்ருஹிண ருத்ராணாம் சமுத்பத்திஸ்ததஸ்மிருதா பாலனோத்பத்திநாசார்த்தம் பிரதிசர்கஸ்மிருதா ஹி சஹ சோமசூர்யோத்பவானாம் च राज्ञां वंशप्रकीर्तनम् हिरण्यकशिप्यादीनां वंशास्ते परिकीर्तिताः स्वायम्भुवमुखानां च मनूनां परिवर्णनं कालसंख्या तथा तेषां तत्तन्मन्वन्तराणि च तेषां वंशानुकथनं वंशानुचरितं स्मृतं पञ्चलक्षणयुक्तानि भवन्ति मुनिसत्तमाः सपादलक्षणं च तथा भारतं मुनिना कृतम्
இதிஹாச இதி புரோக்தம் பஞ்சமம் வேத சம்மதம். இந்த துரியாவஸ்தையா இருக்கக்கூடிய இந்த அம்பாள்ல 3 விதமான சக்திகள் இருக்கு. சாத்வீக சக்தி, ராஜச சக்தி, தாமச சக்தின்னு 3 சக்தி. அந்த சாத்வீகமான சக்திக்கு மகாலட்சுமி என்று பெயர், ராஜசமான சக்திக்கு சரஸ்வதி என்று பெயர், தாமசமான சக்திக்கு மகா காளி என்று பெயர். 3மே அம்பாள் லலிதா பரமேஸ்வரனுடைய சக்தி தான். லக்ஷ்மி, சரஸ்வதி, காளி. இந்த 3ம் தாசாம் திசிருணாம் சக்தினாம் தேவாங்கீகார லட்சணா சிருஷ்டியர்த்தம் சமாக்கியாதா சர்க்கா. அந்த 3ம் சேர்ந்து தேவர்கள் எல்லாம் அங்கீகாரம் பண்ணி இந்த சிருஷ்டியானது சர்க்கமாக உற்பத்தி ஆகிறது இந்த 3 சக்திகளினுடைய ஒரு பிரபாவத்தினாலன்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அந்த 3 சக்திகள்னாலதான் ஹரித்ருஹிண ருத்ரானாம் சமுத்பத்தின்னு சொல்லிட்டா. மகாவிஷ்ணு, பிரம்மா, ருத்ரன் இது 3 பேரும் இந்த 3 சக்தினால உற்பத்தி ஆறா. அந்த உற்பத்தி நாசம் பாலனம் இந்த 3 காரியங்களை இவா பண்றா. பாலனோத்பத்தி நாசார்த்தம் யாரு? ஹரித்ருஹிண ருத்ரானாம். ஹரி பாலனம் பண்றார், துருகிணனாகிய பிரம்மா உற்பத்தி பண்றார், ருத்ரன் நாசம் பண்றார். ஆனா இவா 3 பேரையும் உற்பத்தி பண்றது இந்த 3 சக்திகள். இந்த 3 சக்தி யாருடையதுன்னா அம்பாளோட. இப்படி இந்த சிருஷ்டி ஆரம்பிக்கிறது. அவ 3 பேர் மும்மூர்த்திகள் தோன்றினதுக்கு அப்புறம் சோமன் என்ற சந்திரன், சூரியன், அக்னி, அப்புறம் பஞ்சபூதங்கள் இந்த மாதிரி வரிசையா ஒவ்வொன்னா தோன்றது. அப்புறம் ராஜாக்கள்லாம் தோன்றா. அதுக்கப்புறம் ஹிரண்யகசிபு முதலான ராட்சசங்கள்லாம் தோன்றா. இது எத்தனையும் இந்த புராணங்கள் பேசுறது. வேற யாரு தோன்றா? சுவாயம்புவம் முதலான மனுக்கள் தோன்றா. சுவாயம்புவ, சுவாரோச்சன இது மாதிரி மனுக்கள்லாம் தோன்றா. அப்புறம் பலவிதமான காலங்கள் தோன்றது. யுகங்கள், கல்பங்கள், மன்வந்தரங்கள் இதெல்லாம் இந்த வம்சானுகத்தனம் இது அத்தனையும் எதுல சொல்லப்படுறது? புராணத்துல சொல்லப்படுது. இப்படி பஞ்சவிதமான விஷயங்கள் சொல்லப்படுறதுனால பஞ்ச லட்சண யுக்தம் அப்படின்னு 5 லட்சணங்கள் இந்த பாகவத புராணத்திற்கு. அதுல இந்த வேதவியாசரால பண்ணப்பட்ட இந்த மகாபாரதம்ன்ற இதிகாசம் பஞ்சம வேத சம்மதம், 5வது வேதமாகவே சொல்லப்படுறது. இப்படி புராணங்கள் எல்லாம் இருக்கு, இதிகாசம் இருக்கு. இதுலதான் இந்த சிருஷ்டி கிரமம் எப்படி உலகம் முழுக்க இப்படி அம்பாளுடைய சொரூபம் இப்பேற்பட்ட ஜெகத்தாக வியாபிச்சிருக்குன்றது சொல்லப்படும். அப்ப சௌனகர் கேட்கிறார், காணி தானி புராணானி ப்ரூஹிசூத சவிஸ்தரம் கதி சங்கியானி சர்வஜ்ஞ ஸ்ரோதுகாமா வயம் திஹ கலிகால விபீதாக ஸ்மோ நைமிஷாரண்யவாசினः பிரம்மணாத்திர சமாதிஷ்டா சக்கரம் தத்வா மனோமயம் அதிதம் தேனனः சர்வான் கச்சன் துயதஸ்ய பிருஷ்டதः நேமி சம்சீரியதே யத்ர சதேஷ பாவனஸ்மிருதः கலேஸ்தத்ர பிரவேசோ ந கதாச்சித் சம்பவிஷ்யதி தாவத் திஷ்டது தத்ரைவ யாவத் சத்யயுகம் புனः தத்சுத்வா வசனம் தஸ்ய கிரஹீத்வா தத் கதானகம் சாலயன் நிர்கதஸ்தூர்ணம் சர்வதேசதி தீட்சயா பிரேத்யாத்ர சாலயம் சக்கரம் நேமிஷ்வீர்ணோத்ர பஷ்யதः தேனேதம் நைமிஷம் புரோக்தம் க்ஷேத்ரம் பரமபாவனம் கலிப்பிரவேசோ நைவாத்ர தஸ்மாஸ்தானம் கிருதம் மயா முனிபிः சித்த சங்கைश्च கலிபீதைர்மஹாத்மபிः பசுஹீனாः கிருதாயஜ்ஞாः புரோடாசாதிபிः கில காலாதிவாகனம் காரியம் யாவத் சத்யயுகாகமஹ. சௌனகர் கேட்கிறார், எத்தனை புராணங்கள் அந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு சொல்லுங்க. சூத முனிவரே விஸ்தாரமா எங்களுக்கு சொல்லுங்க. ஆனிதானி புராணம் எவ்வளவு இருக்கு, என்னென்ன புராணங்கள் இருக்கு அதை விஸ்தாரமா சொல்லணும். என்ன இவர் கோடிட்டு காமிச்சார், இப்படி இப்படிலாம் சிருஷ்டி
இப்படி எல்லாம் நடக்கிறதுன்னு உடனே இவாளுக்கெல்லாம் ஒரு சவுனகாதிகளுக்கு ஒரு ருச்சி வந்து எப்படிடா சிருஷ்டி ஏற்பட்டது. எல்லாருக்கும் இந்த கியூரியாசிட்டி இருக்கும், இந்த உலகம் எப்படி ஏற்பட்டது. ஒருத்தன் சொல்றான் பிக் பேங் ஆச்சுங்கிறான், இன்னொருத்தன் எவல்யூஷன் ஆச்சுங்கிறான், இன்னொன்னு சொல்றான் உண்மையில எப்படிதான் சிருஷ்டி ஆச்சு, இதுக்கு முன்னாடி எங்க இருந்தது, நாம இந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம், அதை தெரிஞ்சுக்கிற ஒரு கியூரியாசிட்டி தானே. என்ன நடக்கிறது. ரோட்ல ஓரத்துல ஒரு 4 பேர் சண்டை போட்டு இருந்தான்னா ஒரு 40 பேர் பைக்கை நிறுத்திட்டு பார்ப்பான், என்ன நடக்குது. கியூரியாசிட்டி. எவன் யாரு கூட சண்டை போடுறான், எந்த நடிகை யாரோட கல்யாண ரிசப்ஷனுக்கு போனா, இதை சுத்தி ஓடிட்டு இருக்கு உலகம். எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் என்ன இருக்கு ஏது இருக்கு. நச்சிகேதன் போய் அமன்ட்ட கேட்கறான், அஸ்தி இது ஏகே நாயம் அஸ்தி இது ஏகே. செத்து போனதுக்கு அப்புறம் சொர்க்காதிகள் இருக்குன்னு ஒரு சாரார் சொல்றா, இல்லைன்னு ஒரு சாரார் சொல்றா. நீ யம தர்மனாச்சு, நீ சொல்லுப்பா அத. எப்படி ஒரு கேள்வியை போய் கேட்கறான் பாருங்க. 1000 விஷயம் இருக்கு உலகத்துல. செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, பேயின்னு ஒண்ணு இருக்கா இல்லையான்னு வடிவேல் அந்த மாதிரி போய் கேட்கறான். ஏன்னா எல்லாம் ஒரு கியூரியாசிட்டி தானே, என்ன இருக்கு செத்ததுக்கு அப்புறம் எங்க போறோம் நம்ம. இந்த வைத்தரணியை தாண்டி அங்க இங்க போறாளே, போகும்போது சுத்தி இருட்டு இருக்குமா வெளிச்சம் இருக்குமா, சைட்ல மனுஷா எல்லாம் தெரியவாளா, பூத பிரேதம் தான் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஒரு 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 ஆவல் வந்துடுறதும். அந்த மாதிரி இந்த சவுனகருக்கு வந்துடுச்சு. எவ்வளவு புராணங்கள் இருக்கு, இதுல என்னெல்லாம் ஏற்பட்டது இல்லையா, அது கேட்கணும்னு கேட்கிறார். எங்களுக்கெல்லாம் ஒரு ஆவல் வந்துட்டு, மற்றவாளுக்கு இருக்கோ இல்லையோ இவருக்கு வந்துட்டு கேட்கிறார். அப்புறம் சொல்றார், நாங்கெல்லாம் இந்த நைமிஷாரண்யம்ன்ற வனத்துக்கு எப்படி வந்தோம் தெரியுமா, கலி ஆரம்பிக்க போறதுன்னு உடனே பயந்து போய் ஓடி வந்தோம், போய் முருமாட்ட போய் கேட்டோம், எங்க போய் நாங்க இருக்கிறது, களி எங்களை தொடாம இருக்கணும்னா எங்க போகணும். அவர் என்ன பண்ணார், தர்பேனால ஒரு சக்கரத்தை ஏற்படுத்தி மனோமய சக்கரம் அப்படின்னு ஒரு சக்கரத்தை ஏற்படுத்தி சுத்தி விட்டார். இது எங்க போய் நிக்குதோ அங்க போய் இது பின்னாடியே ஓடுங்கன்னார். இங்க நேமிஹி சம்ஷீரியதே எத்திர, அந்த சக்கரமானது எந்த இடத்துல தேஞ்சு போய் அந்த தர்ப வண்டி சக்கரம் நின்னுதோ அதுதான் பாவனமான க்ஷேத்திரம், அங்க போங்கன்னாரோன்னு. இங்க இந்த இடத்துக்கு வந்துட்டோம் நான், ஏன்னா அங்கதான் கலேஸ்தத்திர பிரவேசகா கதாச்சித்து, கலி அதுக்குள்ள போகாது, சம்பவிஷ்யதி. அங்க போய் நீங்கள்லாம் இருங்கோ, சத்தியயுகம் திரும்பி வர்ற வரைக்கும் இருங்கோ அப்படின்னு சொல்லி இந்த நைமிஷாரண்யத்துக்கு அனுப்பிட்டார். அதை கேட்டு நாங்க இங்க பின்னாடியே துரத்தின்னு வந்தோம், எல்லா தேசங்களுக்கும் ஓடி. அப்புறம் இந்த சக்கரமானது இந்த நேமிஷீர்னோ அத்திர பசியதா தேன இதம் நைமிஷம் புரோக்தம், அதனால இதுக்கு நைமிஷம்னு பெயர் வந்துட்டு. அப்படி பரம பாவனமான க்ஷேத்திரம், இங்க கலிப்பிரவேசமே இல்லை, கலிப்பிரவேசோ நைவாத்திர தஸ்மாத் ஸ்தானம் கிருதம் மயா முனிபிஹி சித்த சங்கைஷ்ட கலிபீதைர் மகாத்மி. மகான்கள் முனிவர்கள் இவாள்லாம் இந்த க்ஷேத்திரத்துக்கு போனா கலி அங்க வராதோ, அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் தான் அது. என்னது இது நைமிஷான்னா ஒன்றும் இல்லை, இந்த நம்மளோட அனுபவம் இருக்கே உலகம், இதுல முக்கியமா இருக்கிறது நாட்கள் இல்லையா. இத்தனை வருஷம் ஜீவனம்ன்றோம், இத்தனை வருஷம்ங்கிறது எதனால ஏற்படுறது, நாட்கள்னால ஏற்படுது. இத்தனை நாள் அப்படிங்கிறது ஒரு ஆண்டு, ஒரு ஜென்மாங்கிறது எத்தனை வருஷமோ ஒருத்தனுக்கு, அதுக்குள்ள வருஷம்ன்றது ஒரு கணக்கு, வருஷத்துக்குள்ள மாசங்கள் 12 மாசம், மாசத்துலயும் சம்சாரம் தான். ஜென்மா முழுக்க இருக்கிற சம்சாரம்னா இந்த துக்கம் இருக்க அங்க இங்க அலைச்சல், அது வாழ்க்கை முழுக்க இருக்கு, அது ஒவ்வொரு வருஷமும் இருக்கு. அப்போ அது வருஷங்கிறது மாசமா இருக்கு, 12 மாசம், ஒவ்வொரு மாசத்துலயும் சம்சாரம் இருக்கு.
இந்த மாசம்ங்கிறது என்னன்னா 30 நாளோ 31 நாளோ, இப்ப நாள் தான் அதனுடைய உயிர். அந்த நாளுங்கிறது என்ன? 24 மணி நேரம். அதுல 1 மணி நேரத்துல 60 நிமிஷம் ஆச்சா. இப்ப நிமிஷத்துக்கு வந்துட்டோமா, நைமிஷம். அப்ப இந்த ஒரு நிமிஷம் அதுவுமே சம்சாரம் தான். ஒரு நிமிஷம்ன்றது 60 நொடி. நிமிஷத்துக்குள்ள இருக்கிற விஷயம்தான் நைமிஷம். ஒரு நொடிக்குள்ள இருக்கிறது ஒரு க்ஷணம். க்ஷணம்ங்கிறதுக்குள்ளேயும் இன்னும் உடைச்சுட்டே போனேன்னா மீதி எதிரா இருக்குன்னா பாலோட சைதன்யம் தான் அங்க இருக்கு. அந்த காலத்திற்கு ஆதாரமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம் இருக்கே, அந்த நைமிஷ ஸ்வரூபம் இருக்கே, அதுல நீ இருந்தேன்னா இந்த சம்சாரம் ஒன்ன தொடாது. ஆத்மஸ்வரூபத்தில் லயிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த நைமிஷத்துல நீ இருக்கும் பொழுது இந்த சம்சாரம் எல்லாம் உங்களை தொடாதுன்ற ஒரு தாத்பரியம் அதுல இருக்கு. அதுக்காக உத்தரப்பிரதேசத்துல போய் அந்த காட்டுக்குள்ள உட்காந்துட்டா எதுவும் கிடையாதுன்னு அர்த்தம் இல்ல. அந்த மகத்தான அந்த க்ஷேத்திரத்தை எதை குறிக்கிறதுன்னா ஆத்மஸ்வரூபத்தை குறிக்கிறது. இந்த இடத்துல நீங்கள்லாம் இருந்தேன்னா உங்களை கலி தொடாது. ஆத்மஸ்வரூபத்துல நிலைச்சிருந்தேன்னா கலி உங்களை தொடாது. பசுஹீனா கிருதா யஜ்ஞாஹ புரோடாசாதிபிः கில காலாதிவாகனம் காரியம் யாவத் சத்ய யுகாகமஹ பாக்யயோகேன சம்பிராப்தः சுதத்வம் சாத்ர சர்வதா கதையாத்ய புராணம் நீ பாவனம் பிரம்ம சம்மதம். பசுஹீனர்கள் செய்கின்ற யஜ்ஞமானது புரோடாசா முதலான யஜ்ஞங்கள் செய்து கொண்டு சத்தியயுகம் வரும் பரியந்தம் நீங்கள்லாம் இந்த யாக யஜ்ஞாதிகளை பண்ணிட்டு இருக்க வேண்டியது அப்படின்னு சொன்னதுனால இங்க நாங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்போ எங்களோட பாக்கியத்தினால நீங்க இங்க வந்திருக்க. சம்பிராப்த சூதத்துவம், நீங்க வந்தேள். அதனால இந்த புராணத்தை எங்களுக்கு சொல்லணும். சூத சுஷ்ரூஷவ சர்வே பக்தாத்வம் மதிமானத நிர்வியாபாராவயம் நூனமேக சித்தாஸ்ததைவஜ சம்சூத பவ தீர்காயுः தாபத்ரய விவர்ஜிதः கதையாத்ய புராணம் ஹி புண்ணியம் பாகவதம் சிவம் யத்ர தர்மார்த்த காமானாம் வர்ணனம் விதிபூர்வகம் வித்யாம் பிராப்ய தயா மோக்ஷः கதிதோ முனினா கில द्वैपायनेन मुनिना कथितं यच्च पावनं न तृप्ता न तृप्यामो वयं सूत कथां श्रुत्वा मनोरमाம். அதனால சூத்தரே, எங்களுக்கு இந்த புராணத்தை சொல்லுங்கோ. வேற எந்த வேலையும் பண்ணாம இதையே மனசுல வச்சுட்டு உட்கார்ந்து கேட்கிறோம். உங்களுக்கு தீர்காயுஷ் ஆகட்டும், உங்களுக்கு தாபத்திரயங்கள் இல்லாம போகட்டும். ஏன்னா எங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு பெரிய கருணையை நீங்க காட்டுறேள். இந்த பாகவதம்ன்ற சிவம்னா மங்களம்னு அர்த்தம். மங்களகரமான புண்ணியகரமான புராணம் சொல்லுங்கோ. எதுல தர்மார்த்த காமங்கள் விதிபூர்வகமாக சொல்லப்பட்டிருக்கோம், அதனுடைய வித்தியை அடைஞ்சு அது வழியாக மோட்சம் அடையிறது எப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ, எந்த வேத வியாசரானவர் மோட்ச மார்க்கத்தை இது வழியாக உபதேசிச்சாரோ அவரை நமஸ்காரம் பண்ணி கொண்டு நம்ம மற்ற புராணங்கள்னாலெல்லாம் திருப்தி அடையாத எங்களுடைய மனசு இந்த உன்னதமான பாகவத புராணத்தை கேட்கறதுல ருச்சியாக இருக்கு. சகல குணகணானாம் ஏகபாத்திரம் பவித்ரம் அகில புவன மாதுர் நாட்டியவத்யத்விதித்ரம் நிகில மலகணானாம் நாசகிருத்காம கந்தம் பிரகடய பகவத்யா நாமயுக்தம் புராணம். ஒரு அழகான ஸ்லோகத்தோட இந்த 2வது அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். சகல குணகணானாம் ஏகபாத்திரம். கணம்னா கலெக்ஷன் அர்த்தம், சமூகம். எல்லா விதமான குணங்களின் சமூகமாக ஒரே பாத்திரம் தான் இருக்கு. அத்தனை குணங்களும் எங்க போய் நிற்கிறதுனா அம்பாளுடைய சுரூபத்துல. பவித்ரம் அகில புவனம் மாதுஹூ நாட்டியவத்தி.
எத் விசித்திரம், விசித்திரமான நாட்டியத்தை ஆடின்னு இருக்கிற தாயார், பவித்திரமான அந்த சுரூபம் இந்த அகில புவனமாக, புவனத்திற்கு தாயாராக நாட்டியம் ஆடின்னு இருக்க அந்த சுரூபம் நிகில மல கணானாம் நாசகிருத்தி, உலகத்துல இருக்கிற அத்தனை பாபங்கள், மலங்கள், கெடுதல்கள் எல்லாத்திலையும் ஒரு க்ஷணத்துல அம்பாள் பவித்திரமாக்கிறார். காமகந்தம் பிரகடைய, எல்லாருடைய விருப்பங்களுக்கு ஆன அந்த ஆனந்த கணம் அம்பாள். ஆனந்தம் தான் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ற, ஆகர்ஷிக்கும். அதனாலதான் ஆனந்த ஸ்வரூபத்துக்கு கிருஷ்ணஹான்னு பெயர். அம்பாளுக்கே கிருஷ்ணான்னு பெயர். ஆகர்ஷத்தி, அம்பாளுடைய ஸ்வரூபமே ஆனந்த ஸ்வரூபம், எல்லாரையும் ஆகர்ஷிக்கிறது. அத அந்த பகவத்யா நாமயுக்தம் புராணம் பிரகடைய, அப்பேற்பட்ட அம்பாள் ஸ்வரூபம் எங்க இருக்குன்னா இந்த பகவதிங்கிற பெயரோட புராணமாக, பாகவத புராணம். சொல்லுங்கோ சொல்லுங்கோன்னு 2 அத்தியாயமா இந்த பிரார்த்தனை. ஏன்னா கேட்காம நல்ல விஷயத்த கொடுக்க கூடாதுன்னு. ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த கொடுக்கணும்னா அவன் அது வேணும் வேணும்னு ஏங்கணும். மோட்ச விஷயத்த சாதாரணமா கொடுத்துடக்கூடாது. அசிஷ்யாய நதேயம் யோ மோகாத் தாஸ்யதி ச பாபியான் பவத்தின்னு சொல்லிட்டு, உன்னுடைய ஆசைக்காக நான் பெரிய ஆளாக்குன்ற ஒரு விஷயத்துக்காக ஒருத்தருக்கு போய் இந்த குஹ்யமான விஷயங்களை சொன்னேன்னா நீ பாபி. யார் அதிகாரியோ அந்த அதிகாரி வந்து கேட்கணும். எவ்வளோ யாச்சிச்சாதான் ஒருத்தன் இது கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு சிஷ்யன் ஏங்கணும். அந்த சமயத்துல அதை கொடுக்கும் பொழுதுதான் அந்த நவரத்னத்திற்கான ஒரு யோகியதை, அதனுடைய மகத்துவம் அவளுக்கு விளங்கும். இப்பெல்லாம் யாராரோ என்னத்தையோ வேதாந்தம் சொல்லிட்டு எதையோ கிளாஸ் எடுத்துன்னு உட்காந்துருக்காளே ஒழிய யோகியத அம்சம் சொல்றவாளுக்கும் இல்லை, கேட்கறவாளுக்கும் இல்லை. அதனால அது பிரகாசிக்க மாட்டேங்குது. அவளுடைய ஒரு விஷயத்தை கேட்கணும்னா சாமானிய இது போராது. சொல்ற விஷயம் ஒண்ணுதான், யாருக்கு அது பிரகாசிக்கிறது, யாரு அதிகாரியோ அவளுக்கு பிரகாசிக்கும். அப்போ அந்த சத்பாத்திரமாக இருக்கணும், நிறைய மந்திர ஜபங்கள் பண்ணியிருக்கணும், அம்பாளை நித்திய ஸ்மரிச்சுன்னு இருக்கக்கூடியவாளுக்கு தான் இந்த தேவி பாகவத கதையானது, புராணமானது மனசை போய் தொடும். ஒண்ணுமே பண்ணாம இருக்கவாளுக்கு தொடுமோ? தொடாது. அதனாலதான் இங்க சொல்றார், நாங்கெல்லாம் இப்படி ஏங்கின்னு இருக்கோம், சூத்தரே சொல்லுங்கோ சொல்லுங்கோ சொல்லுங்கோன்னு அப்படி பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறம் அவர் சொல்றார், பகவான் அர்ஜுனனோடையே தான் சுத்தின்னு இருக்கார். ரொம்ப ஃப்ரெண்டு, குந்திக்கு ரிலேஷன் வேற. அவர் அர்ஜுனோடய கூடயே இருக்காரு, எங்க போனாலும் கூட தான் இருந்துட்டு இருந்தார். காட்டுல 13 வருஷம் அஜ்ஞாத வாசம், அது இது எல்லாத்துலயும் கூட இருந்தார். வாயை திறந்து கீதை சொன்னாரோ சொல்லலையே. எத்தனை சந்தர்ப்பம் இருந்திருக்கும், சொல்லவே இல்லை. எப்ப சொன்னார்? அர்ஜுனன் புலம்பினான். கடைசியில சொன்னா, சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம், உன்னை சரணகதி அடையறேன், உன்னை விட்டா எனக்கு கதி இல்லை, என்ன சிக்ஷனா ஏத்துண்டு இப்ப சொல்லுன்னா சொல்றேன்டான்னு அப்ப ஆரம்பிக்கிறார் கீதைய. அது பரியந்தம், அது நாள் வரைக்கும் அவர் சொல்லவே இல்லையே. ஏன்னா அதிகாரி, அவனுக்கு அதனுடைய மகத்துவம் தெரிஞ்சு அவன் கேட்கணும். அப்பதான் அதனுடைய விஷயத்தை சொல்லணுங்கிறது சம்பிரதாயம். அப்படி 2 அத்தியாயம் முழுக்க சவுனகாதிகள் பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறம் தான் சூத்தர் சொல்றான். இது ஸ்ரீதேவி பாகவதே மகாபுராணே பிரதமஸ்கந்தே த்விதீயோத்தியாய. பிரதமஸ்கந்தத்துல 2ஆம் அத்தியாயம் முடியறது. இது மாதிரி 300 அத்தியாயம் பண்ணணும்னா 300 நாள் எடுக்கணும் கிளாஸ், 1 வருஷம் ஆகும். அதனாலதான் நான் சொன்னேன், நம்ம அந்த மாதிரி ஒரு தேவி பாகவதம் முழுக்க முடிக்கிறதுலாம் நம்மளால இப்படி ஸ்லோகமா எடுத்து பண்ண முடியுமோ? வருஷம் ஆகும். இருந்தாலும் நம்மளால ஆனது சொல்லுவோன்ற ஒரு இதுலதான் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது ஆரம்பிச்சுட்டு இன்னி இதை பூர்த்தி பண்ணிக்கலாம். அத திருத்தீயோத்தியாய சூத உவாச்ச ஸ்ருண்வந்து சம்பிரவக்ஷ்யாமி புராணானி முனீஸ்வராः யதாஸ்ருதானி தத்வேன வியாசாது சத்யவதி சுதாத்து. சூதர் சொல்றார், சொல்றேன் கேளுங்கோ எல்லாரும் முனீஸ்வரர்களே.
என்னத்த சொல்றேன், நான் எப்படி கேட்டனோ அதை அப்படியே சொல்றேன். தாஸ்ருதானி, கை சரக்கு எடுத்து விடல. வியாசாத்து சத்தியவதி சுதாத்து தத்வேன யதாஸ்ருதம் ஆவார். என்னோட குருநாதர் வியாசாச்சாரியால் எப்படி சொன்னாலோ அதை அப்படியே சொல்றேன். எப்பவுமே சாஸ்திரத்தை எப்படி இருக்கோ அப்படியே சொல்றேன். நம்மளா நமக்கு தோணினதையும் நமக்கு பிடிச்சதையும் சொல்லிட்டு இருக்க பாரு. அப்பதான் அது பிரமாணமாகிறது அப்படின்னு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.